கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடியேட் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சிக்கிறேன். தினம்தோறும் அதிகால வேளையிலே பரிசுத்த வேதாந்திலிருந்து ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்திருக்கிறோம். 2 நாளாகமம் 32 அதிகாரம் 24 வசனத்திலே, அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாய் இருந்தான். அவன் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணும்போது அவர் அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி அவனுக்கு ஒரு அற்புதத்தை கட்டளையிட்டார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, 2 ராஜாக்கள் 20 அதிகாரத்திலே எழுதப்பட்டிருக்கு. கர்த்தருடைய பிள்ளைகள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர வேண்டும், சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். எசேக்கியா ராஜா 2 ராஜாக்கள் 20 அதிகாரம் 3 வசனத்திலே நாம் வாசிக்கும் போது, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான் என்று எழுதப்பட்டிருக்கு. மிகவும் அழுதான். வியாதிப்பட்டிருக்காரு. அதே நேரத்திலே உமக்கு முன்பாக நான் உண்மையா இருந்தேன், மன உத்தமமா நான் நடந்தேன், உமது பார்வைக்கு நான் நலமானது செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா ராஜா மிகவும் அழுகிறார். இந்த காலவேளையிலே நம்ம ஒரு வசனத்தை நம்ம தியானிக்கும் போது நம்ம வாழ்க்கையில நம்ம ஒரு சூழ்நிலை வாழ்ந்துட்டு இருக்கோம். எசேக்கியா ராஜா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவா இருந்தான். இப்ப நம்ம வாழ்ற காலம் கடைசி காலம். ஒரு குடும்பத்துல என்ன பிரச்சனை பார்க்கும்போது வயசானதுக்கு அப்புறம் சில பலவீனங்கள் வரும். சில குடும்பத்திலே பிறக்கும் போதே பிள்ளைகள் பார்த்தா ஐசியூல இருப்பாங்க. சில குடும்பத்துல சில வியாதிகள் இருக்கும். பல காரியங்கள் நம்ம சொல்லலாம். எந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தாலும் சரி, இல்ல வாழ்க்கையில கடன் பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, வாழ்க்கை பிரச்சனை, பிள்ளைகளுடைய படிப்பு, இல்ல ஸ்கூல் ஃபீஸு, காலேஜ் ஃபீஸு, வீடு கட்டுற தடை, எந்த காரியமா இருந்தாலும் சரி, நம்ம தேவனை நோக்கி ஜெபிக்கும் போது நம்ம ஜெபம் உண்மையா இருக்கணும். நம்ம என்ன சூழ்நிலை இருக்கிறோம் அதை அப்படியே சொல்லணும். அதுதான் முக்கியம். என் வாழ்க்கையில நான் கற்றுக்கொண்ட காரியம் அதுதான். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே 24 மணி நேரம் வாழ்க்கையிலே நம்ம எப்படி வாழ்றோம் முதல்ல நமக்கு தெரியும். இப்ப கடைசி காலத்துல சில குடும்பத்திலே கடினமான இருதயம் இருக்கு. கடினமான இருதயம் இருக்கும்போது என்ன தப்பு பண்ணாலும் உணர்வு இருக்காது. இதுதான் கடைசி காலம். தற்பிரியரா இருப்பாங்க, தனக்காக வாழ்வாங்க, மற்றவங்களுக்காக கிடையாது, தனக்காக வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இதெல்லாம் கடைசி காலத்துல இருக்கு. இப்படிப்பட்ட காலத்துல நம்ம வாழ்றோம். கர்த்தருடைய பிள்ளைகள் ஆவிக்குரிய வாழ்க்கையில எப்படி ஜெபிக்கணும், எப்படி தேவனோடு பழகணும் அப்படின்னு சொல்லி இந்த 2 வசனத்தை வச்சு நம்ம கொஞ்சம் தியானிக்கும் போது அதுல ரகசியம் இருக்கு. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு பேசட்டும். எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவா இருந்தான். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ஒரு பிரச்சனை தாங்க முடியாத அளவுக்கு ஒரு பிரச்சனை வந்துட்டு அப்படின்னா நம்ம முதல்ல தேவனுடைய சமூகத்துல போய் ஜெபிக்கும் போது தாழ்த்தணும். எசேக்கியா ராஜா எப்படி தாழ்த்தினாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து, முதல் வேர்டு சொல்றாரு உண்மை, 2வது மன உத்தமம். நான் நடந்திருக்கேன், என் மனசாட்சிக்கு விரோதமா நான் இந்த இது செய்யல, மனசுல உண்மையா வாழ்ந்திருக்கேன், உண்மையா நடந்திருக்கேன், உங்க பார்வைக்கு நான் நலமானது மட்டும்தான் செஞ்சிருக்கேன் என்பதை நினைத்தருளும். அப்ப தாழ்த்துறாரு.
ஒரு ஜெபத்துல என்ன இருக்கு அப்படின்னா, உங்க முன்பாகத்தான்ப்பா நான் இருக்கிறேன், என் உண்மை உமக்கு தெரியும், என் உண்மை உமக்கு தெரியும்பா, என் மன உத்தமத்தை நீங்க அறிந்திருக்கிறீங்க, என் மன உத்தமம் எப்படின்னு சொல்லி உமக்கு தெரியும், நான் எப்படி நடந்தேன், நான் எப்படி வாழ்ந்தேன், எல்லாமே உமக்கு தெரியும்பா, நினைத்தருளும். அப்ப தாழ்த்துறார். நினைத்தருளும் அந்த வேர்டு என்னன்னா தாழ்த்துறார். இன்னொரு பக்கம் பார்த்தா மிகவும் அழுதான். கொஞ்சமா அழல, நிறைய அழுதுருக்காரு. என் வாழ்க்கையில நான் வியாபாரத்துல நஷ்டப்பட்டு, கடன்ல கஷ்டப்பட்டு, சொந்த தேசத்தை விட்டு புறப்பட்டு போனதுக்கு அப்புறம் கண்ணீர் வாழ்க்கையா இருந்துச்சு. ஒரு 5 வருஷம் அழுதுருக்கேன். 5 வருஷம் ஏன் அழுதுன்னு சொல்லி பார்க்கும்போது, கையில பைபிள் எடுத்து வாசித்து பார்ப்பேன். நான் இன்னும் இவ்வளவு குறையா இருக்கிறேனாப்பா, என்னை மன்னிச்சிருங்களேன். அந்த வசனத்தை வாசித்து தியானிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா கண்ணீர் வந்துடும். இருதயத்தை உடைப்பார், தேவனுக்கு பிரியமானபடி மாற்றுவார். சில குடும்பத்துல கடினமான இருதயம் இருக்கும், பிரச்சனையே அதிகமா இருக்கு, ஏன் போராட்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கர்த்தரை விட்டு தள்ளி போய் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. எசேக்கியா ராஜா சொல்றாரு, நான் உண்மையா இருந்தேன்ப்பா, என் மனசு ரீதியில நான் எப்படி இருந்தேன் உமக்கு தெரியும்பா, நான் எப்படி நடந்தேன் உமக்கு தெரியும்பா அப்படின்னு சொல்லி மிகவும் அழுதார். நினைத்தருளும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. இப்போ நம்ம வாழ்ற காலம் கடைசி காலமா இருக்கு. இந்த கடைசி காலத்துல சில குடும்பத்துல 100க்கு 100 உண்மையா இருக்கிற பிள்ளைகள் இருக்கு, 100க்கு 100 பரிசுத்தமா வாழ்ற பிள்ளைகள் இருக்கு, 100க்கு 100 நீதியை பின்பற்றுகிற குடும்பம் இருக்கு, 100க்கு 100 கையில பைபிள் எடுத்து வாசித்து முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணி வசனம் எப்படி போட்டிருக்கோ அதே போல வாழிற ஜனங்கள் இருக்கிறாங்க. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இருக்கிறாங்கல்ல, அநியாயமா சம்பாதிக்கணும், லஞ்சம் வாங்கணும், இல்ல லஞ்சம் கொடுக்கணும், எப்படியாவது எனக்கு அடுத்தவனுக்குள்ள வேலை எனக்கு வேணும். அது எவ்வளவு ஒரு தீமையான எண்ணம். இப்ப கடைசி காலத்துல இப்ப என்ன நடக்கு அப்படின்னா, நான் நல்லா இருக்கணும், அடுத்தவன் எக்கேடு கெட்டு போனாலும் பரவாயில்ல, இதுதான் கடைசி காலம். அடுத்தவன் சொத்து என் வீட்டுக்குள்ள வந்துடணும், அவன் எக்கேடு கெட்டு போனாலும் பிரச்சனை இல்லை. அந்த ஒரு வேர்டு ரொம்ப முக்கியம். நம்ம இருதயம் தேவனுக்கு பிரியமானபடி மன உத்தமமா இருந்துச்சு அப்படின்னா, நம்ம தேவனுடைய சமூகத்துல ஜெபிக்கும் போது நினைத்தருளும் அப்படிங்கிற வார்த்தையை சொல்ல முடியும். இப்ப நிறைய குடும்பத்துல சில ஜெபம் வரும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா, என் வீட்டுல எனக்கு இந்த பிரச்சனை, அந்த பிரச்சனை, அந்த பிரச்சனை, அது மட்டும்தான் வருமே தவிர அங்க உண்மைங்க ஒரு வார்த்தை வாயிலே வராது. காரணம் என்ன? பகல் ஃபுல்லா படம், நாடகம், தேவையில்லாம ஃப்ரெண்ட்ஷிப்பு, விக்கிர வழிபாடு. சில குடும்பத்திலே மாந்திரித்து பணம் கொடுத்துட்டு இருப்பாங்க, நாள் பார்த்துட்டு இருப்பாங்க, ஜாதம் பார்த்துட்டு இருப்பாங்க, கர்த்தரை விட்டு தள்ளி போய் இன்னொரு பக்கம் போயிட்டு இருப்பாங்க, தேவனை மறந்து இன்னொரு பக்கம் பொல்லாப்பு செய்ய போயிட்டு இருப்பாங்க. எத்தனை காரியம் உலகத்துக்குள்ள இருக்கு. இப்படிப்பட்ட உலகத்துள்ளதான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்ம தேவனுக்கு பிரியமானபடி வாழணும் அப்படின்னா முதல்ல நம்ம வாழ்க்கையிலே உண்மை அப்படின்னு சொல்லி உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான், உண்மைன்னு சொல்லி அந்த உண்மைக்குள்ள நம்ம வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ஜெபம் பண்ணும்போது ஒரு ஸ்ட்ராங்கா ஜெபம் பண்ண முடியும். நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்கப்பா, நான் எப்படி வாழ்றேன் உமக்கு தெரியும்பா, என் மனசுல என்ன உத்தமம் இருக்கு உமக்கு தெரியும்பா அப்படின்னு சொல்லி தாழ்த்த முடியும். நினைத்தருளுங்கப்பா அப்படின்னு சொல்லி ஜெபிக்க முடியும். ஏன்னா சில வசனத்தை நம்ம தியானிக்கும் போது அந்த வசனம் நம்ம வாழ்க்கையில எப்படி இருக்கு அதை நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். எசேக்கியா ராஜா வியாதிப்பட்டு மரணப்படுக்கையில இருந்தாரு. இப்ப காலை வேளையில நம்ம செய்தி பேசுறோம். காலை வேளையில சில குடும்பத்துல வேலை கிளம்பிட்டு இருப்பீங்க, ஆசீர்வாதம் வேணும், குடும்பத்துல தேவைகள் சந்திக்கப்படணும், இன்னைக்குள்ள பிரச்சனை மாறணும், குடும்பம் நல்லா இருக்கணும். நம்மளுடைய அதிகாலைக்குள்ள நிறைய காரியங்கள் நம்ம ஜெபிக்கும் போது ஒரு 2 வசனத்தை நம்ம எடுத்திருக்கோம். நம்ம வாழ்க்கையில நம்ம என்ன சூழ்நிலை இருக்கிறோம், நம்ம தேவனுடைய சமூகத்துல தாழ்த்தும் போது, அப்பா என் வாழ்க்கையில நான் எப்படி வாழ்ந்தேன் உமக்கு தெரியும்பா, என்னை நினைச்சுக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லி தேவனுடைய சமூகத்துல போய் பணிந்து குனிந்து முழங்கால் படிட்டு தாழ்த்தி சாஷ்டாங்கமா அவருடைய சமூகத்திலே விழுந்து கிடந்து
கண்ணீரோடு ஜெபிக்கும் போது நமக்கு ஒரு அற்புதம் நடக்கும். இதைத்தான் என் வாழ்க்கையில எனக்கு தேவன் செஞ்சாரு. கர்த்தருடைய கிருபையினால் அந்நிய பாஷை கொடுத்தாரு, வேதத்தை தியானிக்க உயிர் பிச்சை கொடுத்தாரு. அதனாலதான் கையில பைபிள் எடுத்து வாசிக்க. ரவிராஜ் ஒண்ணுமே இல்லை, தேவனுடைய கிருபை மட்டும்தான். தேவனுடைய கிருபை இருந்தா மட்டும்தான் உயிரோட இருக்க முடியும். தேவனுடைய கிருபை இருந்தா மட்டும்தான் தீர்காயுசோடு வாழ முடியும். தேவனுடைய கிருபை இருந்தாதான் நோய் நொடி இல்லாம இருக்க முடியும். தேவனுடைய கிருபை இருந்தாதான் பாதுகாப்பு. தேவனுடைய கிருபை இருந்தாதான் அவர் துணையா இருப்பாரு. தேவனுடைய கிருபை இருந்தாதான் மனிதனுடைய கண்கள்ல தயவடைக்கும். தேவனுடைய கிருபை இருந்தாதான் நம்ம இதயத்துக்குள்ள சமாதானம் இருக்கும். தேவனுடைய கிருபை இருந்தாதான் நம்முடைய கையின் கிரியில ஆசிரியப்பார். தேவனுடைய கிருபை இருந்தாதான் குடும்பம் பாதுகாக்கப்படும். தேவனுடைய கிருபை இருந்தாதான் வெளியில புறப்பட்டு போகும்போது அவரு கூட வருவார். அதனால காலை வேளையிலே நம்ம வாழ்க்கையிலே அற்புதம் நடக்கணுமா? நமக்கு எந்த சூழ்நிலை, எந்த குடும்பத்திலே, எந்த நாட்டுக்குள்ளே, எந்த இடத்திலே கண்ணீரோடு ஜெபிக்கிறீங்களோ, நீங்க இருக்கிற இடத்துல உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கும். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. இன்னைக்குள்ள வசனத்தை நாம் தியானிக்கும் போது ஒரு ரகசியம் இருக்கு. எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவா இருந்தான். சில வீட்டுல பிரச்சனை வந்துட்டு குடும்பம் ரட்சிக்கப்படல, பாவத்துல இருப்பாங்க, விபச்சார அடிமையில இருப்பாங்க, அசுத்தத்துல இருப்பாங்க, விக்கிர வழிபாடுல இருக்காங்க, தேவையில்லாம எத்தனையோ பாவத்துல அடிமையில வாழ்ந்துட்டு இருக்காங்க. சில குடும்பத்துல மதுபான அடிமை, கஞ்சா பழக்கம், அது பெரியாம ஒரு பெரிய லிஸ்ட் போயிட்டே இருக்கும். என் வாழ்க்கையில நான் வியாபாரத்துல இருக்கும்போது கையில பைபிள் எடுத்து வாசிக்க மாட்டேன், முழங்கால் போட்டு ஜெபம் பண்ண மாட்டேன். சர்ச்சுக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில ஒரு 1/2 மணி நேரம் போயிட்டு வருவேன், அவ்வளவுதான். ஆனால் பிரச்சனை வந்துச்சு பார்க்கணும், 1/2 கோடியே காணும், அவ்வளவுதான். நான் சொல்ல 2015 நஷ்டப்பட்டு நடுரோட்ல நின்னேன். லாஸ்ட் கையில பைபிள் எடுத்து வாசித்தா வேத வசனம்லாம் சத்தியம் சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அவருடைய வார்த்தைக்கு எப்போ கீழ்ப்படிய ஆரம்பிக்கிறோம்னா அப்பந்தான் வாழ்க்கையில விடுதலை கிடைக்க ஆரம்பிச்சது. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். என் வாழ்க்கையில நான் கத்தரை விட்டு தள்ளிப்பட்டேன், நீ முதல்ல மன்னிங்கப்பா, நான் மனம் திரும்பி வாழணும், எனக்கு ஒரு கிருபை தாங்க. அதிகால வேளை செய்தி என்ன அப்படின்னா, எசேக்கியா ராஜா வியாதிப்பட்டு இருக்கும்போது, மரணத்துக்கு ஏதோன ஒரு வியாதிப்பட்டு இருக்கும்போது அவர் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்றாரு. எப்படி ஜெபம் பண்றாரு? என் வாழ்க்கையில இதுதான் பிரச்சனை, மரணத்துக்கு ஏதுவான ஒரு வியாதி வந்துட்டு, நான் உங்கள்கிட்ட சொல்றேன்ப்பா. அவன் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணும்போது அவர் அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி அவனுக்கு ஒரு அற்புதத்தை கட்டளையிட்டார். அப்ப நம்ம ஜெபம் பண்ணும்போது உண்மையா ஜெபம் பண்ணணும். பரலோகத்துல தேவன் என்ன பிரதர் எதிர்பார்க்கிறாரு அப்படின்னா, என் பிள்ளைகள் என்கிட்ட உண்மையா பேசணும். எந்த சூழ்நிலை இருக்கிறோமோ அதை அப்படியே நம்ம தேவனுடைய சமூகத்துல அர்ப்பணிக்கணும். நான் நிறைய நேரம் என்னை பத்தி சில காரியங்கள் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, கர்த்தரை விட்டு தள்ளி போய் வாழ்ந்தவனு தான் பிரச்சனைனா என்னன்னு சொல்லி தெரியும். நிந்தைகள், அவமானங்கள், கஷ்டங்கள், நடுரோட்டுக்கு வந்திருக்கேன், வியாபாரத்துல கஷ்டப்பட்டிருக்கேன், பல லட்சங்கள் அழிச்சிருக்கேன். இதுக்கெல்லாம் பின்னாடி என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது, துன்மார்க்கருடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய சாபம் இருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கு. கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகியாச்சினாலே துன்மார்க்கர் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்ப என் வாழ்க்கையில நான் கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போது முழு இதயத்தோடு நான் தேவனை தேடல, முழு மனதோடு நான் தேவனை தேடல, முழு பலத்தோடு நான் தேவனை தேடல, முழு சிந்தையோடு நான் தேவனை தேடல. என்னோட சிந்தனை ஃபுல்லா வியாபாரம், என்னோட வாழ்க்கை ஃபுல்லா வியாபாரமா இருந்துச்சு. ஒரு நாள் அந்த வியாபார கையை விட்டு போயிட்டு அதுக்கப்புறம் நடு ரோட்ல நின்னேன். கர்த்தரை விட்டு எப்படிலாம் நான் தள்ளி போய் வாழ்ந்தேன் அதெல்லாம் உட்காந்து யோசித்து பொறுமையா பார்க்க ஆரம்பிச்சேன். வியாபாரத்துல இருக்கும்போது பொருள் விற்கிறக்கா நல்ல வாயை திறந்து போய் பேசுவேன். ஏன்னா எப்படியாவது கடன் வாங்கணும், சில நேரத்தில் கடன் கொடுக்க முடியாது, மனைவிட்டு போய் பேசணும், வியாபாரத்துல போய் பேசணும், பல காரியங்களுக்கா போய் கையில பைபிள் எடுத்து வாசித்து பார்த்தேன். பொய் பேசினால் நாசம் அடைவார்கள் என்று எழுதப்பட்டுருச்சு. அப்ப என் வாழ்க்கையில ஏன் நஷ்டம் வந்துச்சு? உண்மை இல்லை அப்படின்னு சொல்லி சத்தியத்தை தியானிக்கும் போது அறிந்து கொண்டேன். இதெல்லாம் என் காலில் சேர்த்து உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னா,
ஒரு குடும்பத்துல ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா தேவனுடைய சமூகத்துல போய் ஜெபிக்கும் போது நம்ம முதல்ல செக் பண்ணி பார்க்கணும். உண்மையிலே தேவன்கிட்ட போய் நான் ஜெபிக்க போறேன்ப்பா, நான் உண்மையா வாழ்ந்தேனா, என் வாழ்க்கையில ஒரு உண்மை இருக்கா அப்படின்னு சொல்லி முதல்ல நம்ம செக் பண்ணி பார்த்துக்கணும். ஏன்னா தேவனோட சமூகத்துல போய் ஜெபிக்கும் போது தேவன் பார்த்துட்டு இருப்பாரு. நம்முடைய உண்மையான சூழ்நிலை என்ன தேவனுக்கு தெரியும். சில குடும்பத்துல ஜெபிக்க வரும்போது நிறைய காரியங்கள் சொல்லுவாங்க, ஆனா பின்னாடி பார்த்தா நிறைய காரியங்கள் மறைக்கப்பட்டுரும். ஆனா ஆவியான திட்டமா வெளிப்படுத்துவார். அதுக்கப்புறம் பார்த்தா நீங்க சொன்னது உண்மைதான் அப்படிம்பாங்க. இன்னைக்கு நிறைய குடும்பத்துல ஏன் பாவம் தொடருது, ஏன் அக்கிரமம் தொடருது, ஏன் கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியங்கள் தொடருது? உண்மை இல்லை. எசேக்கியா ராஜா வியாதிப்பட்டிருக்கும் போது கர்த்தரை நோக்கி ஜெபிக்கும் போது அழகா பாயிண்ட் சொல்றாரு, என் வாழ்க்கையில நான் எப்படி இருந்தேன் அந்த உண்மையை பாருங்கப்பா, என் மன உத்தமத்தை பாருங்கப்பா, நான் எப்படி நடந்தது கொஞ்சம் பாருங்கப்பா. மிகவும் கண்ணீரோடு அழுது தேவனோட சமூகத்துல நினைத்தருளும் அப்படி சொல்லி ஜெபிக்கிறார். அந்த ஜெபத்துக்கு தான் உடனே ஆன்சர் வருது. அந்த ஜெபம் பரலோகத்துல போய் கேட்கப்பட்ட உடனே ஒரு அற்புதம். அவர் அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி அவனுக்கு ஒரு அற்புதத்தை கட்டளையிட்டார். 15 வருஷம் தீர்காயுசு தந்தார். இன்று நம்ம வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா அதுக்கு முன்பாக என்னுடைய குறைகள் குற்றங்கள் எல்லாம் மன்னிச்சிருக்கப்பா, நான் உங்களை விட்டு தள்ளி போய் வாழ்ந்துட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லி தாழ்த்தும் போதே தேவனுடைய கிருபை இறங்கி வந்துடும். அதிகால வேளையிலே ஒருவேளை நான் பலவீனப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி யாராவது இணைந்திருந்தால் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். இன்னொரு பக்கம் மன உண்மையாய் மன உத்தமமாய் நான் எப்படி வாழ்ந்தேன் எப்படி நடந்த உமக்கு தெரியும்பா அப்படின்னு சொல்லி கண்ணீரோடு ஜெபிக்கும் போது நமக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். இன்னொரு பக்கம் மனம் திரும்பி தாழ்த்தி பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்ளும் போது நமக்கு ஒரு அற்புதம் செய்வார். கர்த்தருடைய பிள்ளைகள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஜெபிக்க நிறைய காரியங்கள் கற்றுக்கொள்ளணும். நம்ம ஜெபம் தேவனுக்கு பிரியமானபடி இருக்கணும். ஒரு வியாதியிலிருந்து சுகம் வேணுமா, கர்த்தர் நம்ம வாழ்க்கையில ஒரு அற்புதம் செய்யணுமா, தேவன் முதல்ல பார்ப்பார். என் பிள்ளைகள் விசுவாசத்தோடு இருக்கிறாங்களா, உண்மையா இருக்கிறாங்களா, என்னை கூப்பிடுறாங்களா, தாழ்த்துறாங்களா, கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்களா, என் பாதபடியில காத்து இருக்கிறாங்களா சொல்லி பரலோகத்துல தேவன் பார்த்துட்டு இருப்பார். அதனால பல சூழலிலே பலவிதமான ஜனங்கள் காலவேளை இணைந்திருப்பீங்க. நம்ம குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா நம்ம வாழ்க்கை தேவனுக்கு பிரியமானபடி இருக்கா, அதை மட்டும் நம்ம கொஞ்சம் காலை செக் பண்ணி பார்த்தாச்சு அப்படின்னா நம்ம குடும்பம் கண்டிப்பாக ஆசீர்வதிக்கப்படும். ஏன்னா வேற வேற சூழ்நிலையிலே எப்படியாவது என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் வேணும்னு சொல்லி ஜெபிக்கிற எத்தனையோ குடும்பங்கள் உண்டு. வெளியில பார்க்கும்போது சிரிக்கிற மாதிரி இருக்கும், ஆனா இதயத்துல பார்த்தா வேதனையோடு வாழ்ந்துட்டு இருப்பாங்க, வெளியே தெரியாது. இன்னைக்கு நிறைய குடும்பத்துல என்ன பிரச்சனை அப்படின்னா நிம்மதி இல்லாமல் நிறைய குடும்பத்துல இருக்கிறாங்க. வாழ்க்கையில வீட்டுல குடும்பத்துல சூழ்நிலை எல்லாம் பார்த்தா தாறுமாறா இருக்கும். தாறுமாறுனா என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம ஒண்ணு நினைப்போம், வீட்டுல இன்னொரு பக்கம் வேற காரியம் நடந்துட்டு இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள ஒருமனப்பட்ட ஆவி இருக்காது, பிள்ளைகளோட வாழ்க்கையில சமாதானம் இருக்காது, வேலைக்கு போன நிம்மதி இருக்காது. இப்படிப்பட்ட பிரச்சனை எல்லாம் காலையில் சில குடும்பத்துல இணைந்திருப்பீங்க. ஒரே கடன் பிரச்சனை, கடன்ல இருந்து நாங்க வெளியில வரவே முடியல. தேவனுடைய சமூகத்துல தாழ்த்திருங்க. நினைத்தாலும் என்னை தாழ்த்துறப்பா, என் வீட்டுல என் குடும்பத்துல இதுதான்ப்பா சூழ்நிலை, உங்க பிள்ளை வந்திருக்கப்பா, மிகவும் ஆளுதான் மிகவும் கண்ணீரோடு ஜெபிக்கும் போது கர்த்தர் அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி, அந்த வேடல நீங்க ஆழமா செக் பண்ணணும். கர்த்தர் அவனுக்கு ஒரு வாக்குத்தத்தம் தந்து ஒரு அற்புதத்தையும் கட்டளிட்டார். தீர்காயுசு தந்துட்டார். நம்ம வாழ்க்கையில எந்த சூழ்நிலை பரலோகத்துல தேவனுக்கு நல்லா தெரியும். இன்னைக்கு காலை வேளை இந்த செய்தி உங்க வீட்டுக்குள்ள வருது அப்படின்னா அது தேவனுக்கு தெரியும். எந்த காரியம் தேவனுக்கு தெரியும். ஒருவேளை நீங்க நினைப்பீங்க என் பிரச்சனை யாருக்கு தெரியும், தேவனுக்கு தெரியும். ஒரு மனுஷனுக்கு தெரியுதோ இல்லையோ, தேவனுக்கு தெரியும். அதனால யாரெல்லாம் காலவேளை இணைந்திருக்கிறீங்களோ
தேவனுடைய சமூகத்திலே தாழ்த்துங்க, அர்ப்பணிக்குங்க. உடனே உங்க குடும்பத்துக்குள்ளே ஒரு அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா. புதிய நாளுக்கா ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்புடைய பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, நன்றியோட துதிக்கிறோம், சொல்கிறோம்ப்பா. உங்க பிள்ளைகளோட வாழ்க்கையிலே எந்த சூழ்நிலை தேவனுக்கு தெரியும். யாரெல்லாம் இணைந்திருக்காங்க அப்பா, உமக்கு தெரியும்ப்பா. எந்த சூழ்நிலை அப்பா அந்த ஜெபத்தை அதிகாலவில் கேட்டாங்க, உமக்கு தெரியும்ப்பா. அவங்க இதயத்துல எந்த காரியத்தை குறித்த நிமித்தம் துக்கப்பட்டு கொண்டிருக்காங்க, வேதனைப்பட்டு கொண்டு உமக்கு தெரியும்ப்பா. உங்க பாதப்படியிலே எங்களை தாழ்த்திரோம். எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்திருக்காங்கப்பா. எல்லாரையும் உங்களுடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம்ப்பா. யாரெல்லாம் தாழ்த்துறாங்களோ அந்த குடும்பத்தை கர்த்தர் உடனே சந்திக்கணும். என் இயேசு கிறிஸ்து ராஜா உடனே சந்திக்கணும். என் இயேசு கிறிஸ்து ராஜா உடனே சந்திக்கணும். உங்க பிள்ளைகளை பாருங்கப்பா, உங்க பிள்ளைகளை பாருங்கப்பா, உங்க பிள்ளைகளை பாருங்கப்பா. என் நாமத்து நிமித்தம் எதை கேட்டாலும் என்று சொன்னீங்க ராஜா. என் நாமத்து நிமித்தம் எதை கேட்டாலும் என்று சொன்னீங்க ராஜா. இயேசு கிறிஸ்து நாமத்தினால கேட்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினால கேட்கிறோம். எல்லா குடும்பத்துக்குள்ளேயும் அப்பா என்னென்ன பிரச்சனைகள், என்னென்ன உபத்திரங்கள் இருக்கும், அந்த எல்லா உபத்திரத்தை எல்லாம் கர்த்தர் மாற்றி அந்த குடும்பத்தை 1000 தலைமுறைக்கு ஆசீர்வதிங்க. அவனுடைய வம்சம், அவனுடைய தலைமுறை அப்பா தீர்காயுசை பெற்றுக் கொள்ளட்டும். எந்த குடும்பத்துல பலவீனத்தோடு படுக்கையில இருக்காங்களோ அவனுடைய படுக்கை மாறட்டும். இந்த நாளில் உங்க பிள்ளைகளோட வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்யணும்ப்பா. என் தேவன் ஒரு அற்புதத்தை செய்யணும்ப்பா. என் தேவன் ஒரு அற்புதத்தை செய்யணும்ப்பா. உங்க நாம மகிமைப்படட்டும், உங்க நாம மகிமைப்படட்டும். அதிகாலவில் ஜீவிக்கிறோம். கர்த்தர் பல எண்ணெயை திறந்து ஆசீர்வதிங்க. புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணட்டும். ஆவிக்குரிய 9 கனிகளினால் ஆவிக்குரிய 9 நாள் நிரப்புங்க. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. பல எண்ணெய்களை திறங்கப்பா. பண்டகசாலை திறங்கப்பா. வானம் திறக்கப்படட்டும். சிங்காசனத்துல இருந்து அப்பா அவங்க பிள்ளைகளை பாருங்க ராஜா. என் நாமத்து நிமித்தம் எதை கேட்டாலும் சொன்னீங்க ராஜா. இயேசு கிறிஸ்து நாமத்தினால கேட்கிறோம். சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் வரை எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும். கர்த்தர் ஆசீர்வதிக்கும். கர்த்தர் ஆசீர்வதிக்கும். உங்க நாமம் மேம்படட்டும். எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்திருக்காங்க. அவங்க இதயத்துக்குள்ள என்னென்ன பாரம் இருக்கும் அது எல்லா பாரத்தையும் எல்லாம் நீக்கிருங்கப்பா. நீக்கிருங்க, நீக்கிருங்க. எல்லா வேதனையெல்லாம் நீக்கிருங்க. இதயத்துக்குள்ள வேதனையோடு இருக்குங்க. அந்த எல்லா வேதனையெல்லாம் நீக்கிருங்கப்பா. நிறைய குடும்பத்துல நிம்மதி இல்லப்பா, நிம்மதி இல்லப்பா. ஒரே பாரம்ப்பா. மன அழுத்தத்தோடு இருக்காங்கப்பா. அந்த குடும்பத்தோட எல்லா உபத்திரத்தை எல்லாம் மாற்றித்தாங்கப்பா. லீ துனி ஷந்தோ டோ ரா பா பா ரா சே லா மா கோ ரோ லா தா டா நா மா பா ரா ஷா லா பா கரதுர வாலா லீகா தானா மலா கரதுனா மலோரோ ஷபதனா மலா கரது ரீபா லா பா ரா கதுரா மலா கரு ஷகதனா மலா கரது ரீ தா டா ரா பா கா ரா ஷந்தோ டோ ரோ லா பா கா ரா தா டா ரா மா கா ரா லீபா கா ரா சே கே லா கா லா ரா லாபா லாபா தூனா ஷந்தோ டோ ரா பா கரதுர வாலா. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் சந்திக்கணும்ப்பா. கர்த்தர் சந்திக்கணும்ப்பா. கர்த்தர் சந்திக்கணும். தூனி ஷந்தோ டோரபா லாஹர தூனி ஷந்த டோரபதுரபலா லகதுலபல ஹரதுன மரோ ஷந்தோ டோரபல கரதுரபல லிது நிமெலே சிபெலே ஷெபெலி பெலே ஷபலபலபல ஹோரபல ஹரதுரபல ரகதுலபல ஹரதுன மலரோ ஷந்தோ டோன மர கரதுரபல. எல்லா குடும்பத்துடைய பாத்திரம் எல்லாம் நிரம்பி வழியிட்டு இயேசு கிறிஸ்து நாமத்தினால் நிரம்பி வழியிட்டு இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எல்லா தடை சேர எல்லா பொல்லாத சபிக்கப்பட்ட ஆவியெல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால சுட்டரிக்கப்பட்டு எந்தெந்த வீட்டுக்கு எந்தெந்த பொல்லாத கிரிகள் செயல்பட்டு கொண்டிருக்கும் அந்த எல்லா கிரிகளும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எல்லா பொல்லாத கிரிகள் சுட்டரிக்கப்படுறாச்சா. லீதோனி ஷந்தோ டோனமா லரதன மலஹர துரபலஹரது ரகதலபலஹரு ஷந்தோ டோனமா ரக்கர துரபல லீதா நாமா ரோ ஷந்தோ டோனமா கர துரபல சேதுனி மலஹரது ரிஹோஷபதுனி மே சேதுனி ஷந்தோ டோனி மலஹர துரபல ரிபதுன மரஹதுன மலஹரது ரபோ ஷபதன மலஹந்தோ டோனமா ரக்கர துரபல லிகா லாகா டா 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 மர ஷந்தோ டோனமா லரதுரபல
Liba laba laba rado namaru shantoto namaka radu namarakhantoto rabala. Lika laka laka rada namala haradu. Se balara shaba duri bala bala bara shantoto namala haradu. Ragadula bala shantoto ne makaradu rabala. எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் பரிபூர்ணமா ஆசீர்வதிக்கப்படும். பாத்திரம் நிரம்பி வெளியிட்டோம். பண்டகசாலை திறங்கப்பா. ஆசீர்வாத கதவு திறங்கப்பா. பிள்ளைகளுடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும். இந்த நாளிலும் எந்த குடும்பத்துல கடன் பிரச்சனையில போராடிட்டு இருக்காங்களோ அந்த கடன் பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவு கொண்டு வாங்க. எல்லா குடும்பத்துக்கும் ஒரு முடிவு கொண்டு வாங்க. உங்க கரத்துல அர்ப்பணிக்கிறோம். ஜெபிக்கிற குடும்பம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்படட்டும். 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 உங்க கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் அர்ப்பணிக்கிறோம். உங்க பிள்ளைகளோட வாழ்க்கையில் வாழ்ந்து சுகித்திருக்கட்டும். தூஷபதி ஹிபிசிதிரி ஷந்தோ டோலபல ஹஷதினி மரஹந்தோ டோரபல லிபல பலஹதன மருஷந்தோ டோன மல்லபல ஹஷதினி மலஹரது ரிஹபல ஹஷதினி மிசிதினி ஷபிதுனி மிஹிபிலஹா பிலஹரது ரிபா லஹோரதினி தேசிதிரி ஷந்தோ டோலபல ஹஷதினி மிலிபிலஹோர பிலஹரது ரிஹதன மலஹர ஷந்தோ டோன மலஹசதினி மலஹரது லிபா லஹோரதினி சே மாரு ஷபதுனி ஹந்தோ டோன மலஹரது. எத்தனையோ குடும்பத்துல இருதயம் ஃபுல்லா கண்ணீர் தான்ப்பா இருக்கு, வேதனை தான்ப்பா இருக்கு, துக்கம் தான்ப்பா இருக்கு. குடும்பத்துக்குள்ளே சமாதானம் இல்லப்பா. கர்த்தர் மனம் இறங்குங்க, கர்த்தர் மனம் இறங்குங்க. பிள்ளைகளோட வாழ்க்கையில ஏகப்பட்ட பிரச்சனைப்பா. கர்த்தர் மனம் இறங்குங்க. உங்க வல்லமை வெளிப்படட்டும். உயிர்ப்பிக்கிற ஆவியானவரே அப்பா இறங்கி வாங்கப்பா. உங்க பிள்ளைகளோட வாழ்க்கையில குடும்பத்துக்குள்ள எந்தெந்த காரியத்தில பிரிவினை கொண்டு வந்ததோ, சண்டைகள் கொண்டு வந்ததோ, கோபங்கள், எரிச்சல்கள், அசுத்த கிரியைகள், விபச்சார அடிமைகள், மதுபான அடிமைகள், போதை காரியங்கள், கஞ்சா பழக்கம், எந்த குடும்பத்துல விக்கிர வழிபாடு, மாந்திரியம், பிள்ளி சுனியம், ஏவல்ல கட்டப்பட்ட நிலைமை இருக்காங்களோ அந்த எல்லா செத்த கிரியெல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எல்லா கிரியை சுட்டு எரிக்கப்பட்ட ராஜா. ரிது ஷபதன மரு ஷந்தோ டோன மக்கரதுனி கந்தோ டோரபல லிகா லாகோ ரோதுனி ஷந்தோ டோரபல லிபா லாபா தன ஷந்தோ டோன மலரதுரபல ரிகா தலபல ஹஷதன மலஹுரதுனி ஷந்தோ டோரபல லா தன மாகோ ரோ ஷந்தோ டோ லிபா கரதன மர ஷந்தோ டோன மக்கரதுனி கந்தோ டோரபல. எல்லா குடும்பத்தையும் கத்த சந்திங்கப்பா. எல்லா குடும்பத்தையும் கத்த சந்திங்கப்பா. எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எல்லா குடும்பம் சந்திக்கப்படட்டும். சேபோ ஷபத நஹூர மலர ஷந்தோ டோன மர கர தூரவல லீபா லாபா தன ஷந்தோ டோ லா ரா தன மாகோ ரோ லீபா கர ஷந்தோ டோ ரபா கர தூரவல ரிகதல பலர ஷந்தோ டோன மர கர தூரவல ரகதுல பல ஹரு ஷந்தோ டோ ந மா பாபா ர தூரவல லிகதன மலர ஷந்தோ டோன மர கபுது பிகேதுனா. சகல குடும்பம் கர்த்தர் பரிபூர்ணமாக ஆசீர்வதிங்க. உங்க கிருபையினால் நிரப்புங்கப்பா. உங்களுடைய பிரசனம் இறங்கி வரட்டும்பா. உங்க மகிமை இறங்கி வரட்டும்பா. இந்த நாளிலும் ஆவிக்குரிய மன்னாவை தாங்கப்பா. ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர கிருபை தாங்கப்பா. இந்த நாளுக்குள்ள எல்லா பிரச்சனை எல்லாம் எதிர்கொள்ள கிருபை தாங்கப்பா. மேற்கொள்ள கிருபை தாங்கப்பா. சத்துருக்களை மேற்கொள்ள கிருபை தாங்கப்பா. சத்துருக்களை அபிஷேகம் நிரப்புங்கப்பா. எல்லா குடும்பம் ஆசீர்வதிக்கப்படட்டும். கால வேளையில வேலைக்கு போறாங்க, வியாபாரத்துக்கு போறாங்க, கம்பெனிக்கு போறாங்க, விவசாயத்துக்கு போறாங்க, ஆபீஸ் போறாங்க, ஆர்மியில ஜெபிக்கிறாங்க, அதிகாரிகள் ஜெபிக்கிறாங்க, டாக்டர் ஜெபிக்கிறாங்க, போலீஸ் ஆபீஸ் ஜெபிக்கிறாங்க, நர்ஸ் ஜெபிக்கிறாங்க, இன்னுமா டீச்சர் ஜெபிக்கிறாங்க, கால வேளையில வாட்ச்மேன் ஜெபிக்கிறாங்க, செக்யூரிட்டி ஜெபிக்கிறாங்க, போலீஸ் ஆபீஸ் ஜெபிக்கிறாங்க, பெட்ரோல் பல்க்ல வேலை பார்க்காங்க, வியாபாரத்துல இருக்காங்க, கம்பெனில வேலை பார்க்காங்க, வெளிநாட்டுல வேலை பார்க்காங்க, வேற வேற இதுல அப்பா வேற வேற நாட்டுல வேலை பார்க்காங்க. ராஜா எல்லாரையும் கர்த்தருடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். தேச தலைவர்களை அப்பா உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளிலும் பரிசுத்தவான்களை உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். மிஷனரிமாரை உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எங்க தேசத்தில் உள்ள எல்லா பரிசுத்தவான்களையும் உங்களுடைய இரத்த கோட்டைகளை வேலை அடைத்து மூடி மறைத்து பாதுகாத்து தேவன் அருளிய அப்பா மினிஸ்ட்ரி சேனலுக்கு ஒரு பாதுகாப்பு தாங்க.
எல்லா தேசத்திலும் சுவிசேஷம் அறிவிக்க வாசலை திறங்க ராஜா. லிபா லபா ரபதுரி ஷபலப லப ரஹதுரபலா ரகதுலபல ஹரதுனமல ஹரது ரீபா லப 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 ஷபலபல ஹதுரபலா ரிக தன மல ஹர தன மல ஹர துரபல ஹரதுரபலா. அப்பா, ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு பாதுகாப்பு உண்டாகட்டும். கால வேளையில ஒரு பாதுகாப்பு உண்டாகட்டும். லேபா லாபா தன துன மல ரத நம லஹ துரபல ஹதுரபல. செக்கின மகிமை இறங்கி வரட்டும் ராஜா. ரீகா லாகா டா 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 ரபலா லீபா லாபா ரபா டா டா ரபலா லீமா லாகோ ரோ லாகா லாபோ ஷாந்தா டா நம ல ரதுரபலா லகதலபல ஹருதுனே செபி லாவா லஹதுரபலா. எல்லா குடும்பமும் பாத்திரம் நிரம்பி வழியிட்டும். دوشه بدنه سیدنی شنتو نمال حسدنی ملهردو سباهو بی زبیهو لهبیهاو زدنی مارهردو شبادو نمیه بلهاز بلهور بلهاردو نمالهردو. அப்பா, உங்க பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எங்க கூட நீங்க வாங்கப்பா. எங்க கரத்தை நீங்க பிடித்து கொள்ளுங்கப்பா. எங்க கூட நீங்க வந்தா மட்டும்தான்ப்பா எங்களுக்கு பாதுகாப்பு. காலவேளையில பஸ்ல போறாங்க, கார்ல போறாங்க, ட்ரெயின்ல போறாங்க, ஃபிளைட்ல போறாங்க. எத்தனையோ குடும்பத்துல ரொம்ப தூரம் நடந்து போறாங்க. வாலிப பிள்ளைகள் வளர்ப்பாங்க, சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் வரை எல்லாரும் கர்த்தருடைய பாதுகாப்பு வேணும்ப்பா. எல்லாருக்கும் கர்த்தருடைய பாதுகாப்பு வேணும்ப்பா. வெளிநாட்டுல இருக்காங்க, அவங்க இருக்கிற இடத்துல சகல விதமான பாதுகாப்பு வேணும்ப்பா. வேற நாட்டுல, வேற சூழ்நிலையில, வேற வேற இடத்துல இருக்கிறாங்கப்பா. உங்க பிள்ளைகளுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும்ப்பா. ஒரு பாதுகாப்பு வேணும்ப்பா. யாரெல்லாம் எந்த இடத்துல இருக்கிறாங்களோ ஒரு பாதுகாப்பு வேணும்ப்பா. கர்த்தர் கிருபை தாங்கப்பா. கர்த்தர் கிருபை தாங்கப்பா. கர்த்தர் கிருபை தாங்கப்பா. ஜெபிக்கிற குடும்பத்துக்கு ஒரு பாதுகாப்பு வேணும்ப்பா. சகல குடும்பத்துக்கு ஒரு பாதுகாப்பு வேணும்ப்பா. வியாதியில படுத்த படுக்கலை பலவீனத்தோடு எந்த குடும்பத்துல இணைந்து கண்ணீரோடு ஜெபித்தாங்களோ உங்க பிள்ளைகளோட நீங்க பேசுறீங்கப்பா. யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறாங்களோ உங்க பிள்ளைகளோட வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை கட்டளையிடுங்கப்பா. ஜெபிக்கிற குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க. உங்களுடைய தலைமுறை கரங்களை தொட்டு சுகமாக்கி பூரண சுகம் தாங்கப்பா. அவங்களுடைய பலவீனம், அவங்களோட அக்கிரமம் எல்லாவற்றையும் சிலுவையில சுமந்தாங்க. உண்மை அழைக்கிறோம்ப்பா. நீங்க வந்தா மட்டும்தான்ப்பா அற்புத அடையாளம் நடக்கும். என் இயேசு கிறிஸ்து ராஜா, நீங்க இறங்கி வரணும். உங்களுடைய தலைமுறை கரங்களை தொட்டு சுகமாக்கி தாங்க. காலவேளையிலே அர்ப்பணிச்சாங்கப்பா, தாழ்த்துனாங்கப்பா. உங்க பிள்ளைகளுக்கு தீர்காயுசாங்க. ஸ்கூல் படிக்கிற பிள்ளைகள், காலேஜ் படிக்கிற பிள்ளைகள், இன்னுமா வேற இடத்துல தங்கி படிக்கிறாங்க. எல்லாருக்கும் ஒரு பாதுகாப்பு தாங்க. தேவ ஞானத்துல தேவ நிரப்புங்க. படிக்கிற பிள்ளைகள் விசேஷமா ஃபர்ஸ்ட் எடுக்கணும். நல்லா படிச்சு எழுதணும்ப்பா. எத்தனையோ குடும்பத்துல தாய்மார் இணைந்து ஜெபிக்கிறாங்கப்பா. உங்க பிள்ளைகளோட வாழ்க்கையில ஒரு அற்புதம் வேணும்ப்பா. அற்புதம் வேணும்ப்பா. அதிசயம் நடக்கணும்ப்பா. கர்த்தர் கிருபை செய்யுங்க. கால வேளையில எங்களோட ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்துல போடுகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் முத்திரை போடுங்கப்பா. இந்த நாளுக்கான சில கிருபைக்கு 1000 மடங்கு உங்களுக்கு நன்றி செலுத்திடும்ப்பா. எங்க கூட நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்கா ஸ்தோத்திரம்ப்பா. எங்க வாழ்க்கையில என்னென்ன குறைகள், குற்றங்களுக்கோ எல்லாவற்றையும் மன்னிங்க. கல்வாரி அன்பினால நிரப்புங்க. உங்க பிள்ளைகளை பாருங்க. எங்களுடைய பாவங்களுக்காக மரித்து வேத வாக்கின்படி 3ஆம் நாள் உயிரோட இந்த இயேசு கிறிஸ்து ராஜாவை ஆராதிக்க, ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்க எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. தேவ ஆவியினால் நிரப்புங்கப்பா. பரிசுத்தாவினால் நிரப்புங்கப்பா. அக்னி அபிஷேகம் நிரப்புங்கப்பா. கர்த்தருடைய ஆவினால் நிரப்புங்கப்பா. மகிமையின் ஆவியானவரே இறங்கி வாங்க ராஜா. கிருபையின் ஆவினால் நிரப்புங்க ராஜா. புதிய ஆவினால் நிரப்புங்க ராஜா. உங்களுடைய நல்ல ஆவினால் நிரப்புங்க ராஜா. கொடுங்களுடைய அக்னி எங்களை உள்ளத்துல பட்டி பிடிட்டுப்பா. கலாத்தியர் 4:6 தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களை அனுப்பினார் என்று பேசப்படி குமாரனுடைய ஆவினால் நிரப்பு ராஜா. மாம்சமான யாவர் மேலும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன்னு சொன்னி ராஜா. உங்க ஆவியை ஊற்றுங்க ராஜா. ரீதுனி ஷபா லபா ரபா துர பல ஹர துர பலா லாபோ ஷபா தன மல ஹர துனி மர ஹரது ஷிபா பாபா பாபா ராஷா தர பல பல ஹோர பல ஹர துர பலா லீபா லபா ரபா துர ஷபா தன மல ஹர துர பலா. எல்லாருடைய பாத்திரம் நிரம்பட்டும்பா. நிரம்பி வெளியிட்டும் லீதோ நிமா லபா ரபு ஷபா துர பல ஹ துர பலா ஷாக்கா துனி காந்தோ டோ ரபா கபது பெக்கேதுனா லீகா லாகா டா ஷாக்கா டா ரபா கபது பெக்கேதுனா ஷிபா பாபா கபது பெக்கேதுனி மர காந்தோ டோ ரபலா து ஷபா பாபா ஷா தனா மரோ ஷலா கரதுனி மர காந்தோ டோ ரபலா ரீபா கபது பெக்கேதுனா. வேதத்தை தியானிக்க உங்களுடைய இருதய மனக்கண்கள் திறங்க ராஜா. கொழுந்துடைய அக்னி எங்களை உள்ளத்துல பாட்டு விட்டுப்பா. இந்த நாள் முதல் கர்த்தருடைய பாதுகாப்பு வேணும்பா. ஷபா து ஹௌஷத ரீபா பௌஷபா து நமல ஹரது ஷிபா து நிஷாந்தோ டோ நமக்கபது பெக்கேதுனி காந்தோ டோ ரபலா. எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. உங்க பிள்ளைகளுடைய கர்த்தர் புறப்பட்டு போங்க. பெரிய அதிசயங்களை செய்யுங்கப்பா. அற்புத அடையாளம் நடக்கட்டும்ப்பா. இப்பொழுது நடக்கட்டும்ப்பா. கர்த்தரா இயேசு கிறிஸ்து நாமத்தில் நடக்கட்டும்.
உங்க பிள்ளைகள் உங்களுடைய கருத்துல அர்ப்பணிக்கணும். கடன் பிரச்சனையில கஷ்டப்படுறாங்கப்பா, அந்த கடன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டு வாங்க. கர்த்தர் வாசல் திறந்து உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. வீடு கட்டுன்னு சொல்லி நினைக்கிறாங்க, கர்த்தர் வாசல் திறந்து வீடு கட்டி கொடுங்க. உங்க கரத்துல அர்ப்பணிக்கணும். திருமணம் முடியாம இருக்கு, பிள்ளைகளுக்கு வயசு அதிகமாயிட்டு போகுது, எல்லா வாசல் திறந்து கொடுங்க. ரட்சிக்கப்பட்ட குடும்பம் தாங்க, பண ஆசை இல்லாமல், நகை ஆசை இல்லாமல் தாங்கப்பா. கர்த்தர் கிருபை செய்யுங்க. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் கற்பதினிக்காக ஜெபிக்கிறாங்கப்பா, கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அவங்களோட வம்சம் தலைமுறை ஆசீர்வதிக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்படட்டும். கற்பதினி கர்த்தராக சுதந்திரம். உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. உங்களுடைய கரத்துல அப்படின்னா சிறு பிள்ளை முதல் கொண்டு முதியோர் எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் வேலை அடைத்து மூடி மறைத்து பாதுகாத்து ஆசீர்வதிங்க. எந்த நாட்டில், எந்த சூழ்நிலை, எந்த இடத்துல இருக்கிறாங்களோ எல்லா குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படட்டும். எல்லா குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படட்டும். எல்லா குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படட்டும். எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்திருக்காங்கப்பா. இதயத்தில் உள்ள பாரத்தை எல்லாம் உங்க சமூகத்துல இறக்கி வைக்கிறோம். உங்க பிள்ளைகளுக்கு கர்த்தர் மட்டும்தான் துணை. ஜெபிக்கிற குடும்பத்தை தீர்காயுசா ஆசீர்வதிங்க. தேவனர்களே அப்ப மினிஸ்டர் மூலமா இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் வேலை அடைத்து மூடி மறைத்து பாதுகாத்துங்க. உங்க கரத்துல பண்ணிக்கிறோம். துதிகான மகிமை எல்லாம் ஒருக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்து ஜெபப்பிதாவே, ஆமீன். தேவனுக்கு மகிமையுள்ளதாக. கர்த்தர் தாமே உங்களை, உங்கள் குடும்பத்தை சகல கர்த்தர் சம்பூர்ணமா திருப்தியாக கர்த்தர் கூட நிரப்பி ஆசீர்வதிப்பாராக. கர்த்தராகிய இயேசு கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தமுடைய ஐக்கியமும் இப்பொழுது எப்பொழுது சதா காலங்களிலும் நம் மனோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, என்னுடைய ஊழியர்களுடன் ஜெபித்துக் கொள்ளுங்கள். 9363064182 நம்பர் உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்தை ஜெபிப்போம். நீங்களும் தொடர்ந்து இணைந்திருங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காலத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து பரிபூர்ணமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.